ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. கண்டினியூவாக விலாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் நான் ஒரு பிக் அப்டேட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு விலாகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த அப்டேட் என்னான்றது கண்டிப்பாக தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணோம். சாரி, 12:15 தான் லாகினே பண்ணோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே ஒரு 12:20 தான் போட்டாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ தான் ஃபுட் ரெடி வந்திருக்கு. சரி, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆர்டர் வேளச்சேரிக்குள்ளேயா என்னன்னு தெரில. உங்களுக்கு ஒரே நிமிஷம் இருக்கும். ஆமாங்க, வேளச்சேரிக்குள்ளே தான். சரி, நம்ம போய்ட்டு மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. நம்மளுடைய செகண்ட் ஆர்டர் வேளச்சேரியில் இருக்க குழம்பு கடை. இந்த கடையில் தான் ஒரு நல்ல மூமெண்ட். நம்ம ப்ரோ ஒருத்தர் இங்கே தான் மீட் பண்ணேன். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரனை போட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 212 ரூபா என் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொட்டி வயத்தில் இருக்க சரவண பவன். ஏன்னா நம்ம ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஆர்டர் பிக் பண்ணோம். கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அடையாருங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக போயிட்டு கொடுப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆக போகுதுங்க. வெறும் 4 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 280 ரூபா என் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே வந்தாலே நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மெஸ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி இப்போ தாங்க ஆர்டர் பிக் பண்ணோம். வேறு எங்கே திருப்பி கொடுக்கணும்னு தெரில. ஐஐடி தரமணி கேட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு தெரியும், இங்கே ஆர்டர் போடும்போதே தெரியும் எப்படியும் லேட் ஆகிடும்னு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு 1/2 hour நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஒரு ஆர்டருன்னா 2 ஆர்டர் தான் பார்க்க முடியும். சரி, திருப்பி ஃபஸ்ட்டு கொடுப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுது. ஒரு நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான மழை. லாஸ்ட் ஆர்டர் நம்ம கொடுக்க வந்தோம், மழை பெஞ்சதால் இங்கேயே நம்ம வெயிட் பண்ணுறோம். சரி, இன்னும் நமக்கு ஸ்லாட் முடிய 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலுமே நம்ம டெலிவரி கொடுக்காம வெயிட் பண்ணிருக்கோம். ஏன்னா டெலிவரி கொடுத்தா இன்னொரு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்புறம் மழையில் நம்ம நினைஞ்சிட்டே தான் போனோம். அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரு இந்த டைமிங் ஓப்பன் ஆகிற வரை நம்ம வெயிட் பண்ணிருப்போம். இந்த டைமிங் ஓப்பன் ஆன உடனே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு நேராக ரூம் போயிடலாம். இந்த ஆர்டர் கொடுத்தா வெறும் 300 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன். வெறும் 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். பிரச்சனையே இல்லை. மழையில் நனைஞ்சிட்டு நம்ம போனால் வேஸ்ட்டு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சிச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணிலாம் நிற்குது. தரமணி கேட்டில் தாங்க இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ தான் நமக்கு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கா வேளச்சேரியில் தான் இருக்குது. நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். இது நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. ஷாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேளச்சேரிக்குள்ளே தான். ஃபுட்டு ரெடி ஆகாமல் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுதுங்க. நம்ம டோட்டலாக எவ்வளோ ஆர்டர் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 443 443 ரூபா என் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் சி எம்பாரியர் இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளை. இது வந்து இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 230 ரூபா தாங்க இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. அதுக்கே 15 ஆர்டர் நம்ம பார்க்கணும்.
சாரிங்க, மழை வந்ததால் இன்சென்டிவ் ஏற்றிட்டு இருக்காங்க. 264 ரூபா போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 230 ரூபா தான் போட்டிருந்தாங்க. 15 ஆர்டர் பார்த்தா 264 ரூபா இன்சென்டிவ்ங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணி தூக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆனந்தா, மடிப்பாக்கம். நமக்கு என்னன்னே தெரிலிங்க, ஃபுல்லாகவே மடிப்பாக்கத்துலேயே போட்டிருக்காங்க. இப்போ வர 10 ஆர்டர் பார்த்துருக்கோம், 587 ரூபா earn பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம் தான் ட்ராப்பு. ரோடே பயங்கர மோசமாக இருக்குங்க, அதுவும் அந்த மழை பெஞ்சி ரொம்ப மோசமாக இருக்குது. சரிங்க, நம்ம ஆர்டர் பிக் பண்ணியாச்சு, போய்ட்டு கொடுப்போம். இன்னும் ஒரு இந்த ஆர்டர் இல்லாமல் இன்னும் ஒரு 4 ஆர்டர் பார்க்கணும், பார்த்துடலான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க சைனீஸ் பார்க். இந்த ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ரொம்ப நேரமாக மடிப்பாக்கத்துலேயே சுற்றி இருந்தோம், இப்போ தாங்க இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் எல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 638 ரூபா. 13 ஆர்டர் பார்த்துருக்கோம், இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும் இன்சென்டிவ்க்கு. பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14வது ஆர்டர் நமக்கு ஃபுட் ரெடி வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான் நினைக்கிறேன் கஸ்டமர் லொக்கேஷன். ஆமாங்க, வேளச்சேரிக்குள்ளே தான். சரிங்க, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும். நமக்கு டைம் இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரம் இருக்குது, 10 தான் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுதுங்க. ஃபைனலாக நம்ம இன்சென்டிவ்லாம் சேர்த்து 988 ரூபா earn பண்ணிட்டோம். லாஸ்ட் ஆர்டர் இங்கே தாங்க, ஷரீஃப் பாய் இதான் போட்டிருக்காங்க. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரிலங்க, நம்ம ஃபுல்லாகவே ஆர்டர் அங்கே தான் இன்றைக்கி சுற்ற வச்சாங்க, மடிப்பாக்கத்துலேயே. ஃபுட் ரெடி வந்துச்சுங்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ரூமுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். போய்ட்டு பிக் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. இதான் லாஸ்ட் ஆர்டர்னு நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. ஃபைனலாக நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1010 ரூபா earn பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் நம்ம பக்காவாக மடிப்பாக்கத்தில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தாங்க இருக்கும். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11:50க்கே மடிப்பாக்கத்தை கொடுத்துட்டோம். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிக் ஆஃப் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் கண்டிப்பாக வரும், அதுவும் லாங் ஆர்டராக தான் இருக்கும். அதனால் நம்ம பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோம். நமக்கு இதுவே போதுமானது. நான் காலையிலே விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், ஒரு பிக் அப்டேட் இருக்குது, மறக்காமல் விளாக் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் சொல்கிறேன், நாளைக்கு விளாக் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பிக் அப்டேட் இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ரூமு. அவ்வளோதான், நம்ம போய்ட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேகமாகலாம் வண்டி ஓட்டாதீங்க, எவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க பாருங்கள். அப்புறம் பார்த்தா மூலையில் போய்ட்டு வீட்டு கிடப்பாரு நிறைய பேர். ஓகேங்க, லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.